ஆ ஹை நண்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்டா, மை ஹஸ்பண்ட் இஸ் மை அல்டிமேட் பைஸ் பட் ஐ திங்க் ஷி வாண்ட் அ டிவோர்ஸ்ன்ற மான்காவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கணும் கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். இந்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னால ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். எனக்கு மோசமா கோல்ட் பிடிச்சிருந்ததால கொஞ்ச நாள் கூட வீடியோ அவ்வளோ லென்த்தா வந்துருயே. ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டுட்டு இருந்திருப்பேன். அதெல்லாம் ஆல்ரெடி ரெக்கார்டிங் பண்ண வீடியோ. அதால அத எடுத்து அப்படியே போட்டேன் நண்பா. அதால ஒண்ணும் நெனச்சுக்கலாங்க. கோல்டு வந்து முடிஞ்சது பிறகு குடுக்குற பெஸ்ட் வாய்ஸ் ஓவரே இதா தான் இருக்குங்க. இந்த எபிசோட் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நம்மோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ஒரு 30 மினிட்ஸுக்கு போடு ப்ரோ எபிசோட் அப்படின்ன மாரி ஒரு மாரி பிளக் ஹேர் வில்லினஸ்ற எபிசோட போடு ப்ரோன்னு கேட்டிருந்தாரு. நான் என்ன நேம் ப்ரோன்னு கேட்டதுக்கு மை ஹஸ்பண்ட் இஸ் மை அல்டிமேட் பைஸ்ன்றாரு. ஸோ எனக்கு அதிலிருந்தே புரிஞ்சுட்டு அவரு தான் சொல்றாருன்ட்டு, அதால ரெடி பண்ணோன்னு ரெடி பண்ணி ஒரு 30 மினிட்ஸுக்கு பார்த்துப்புட்டு எபிசோட் என்ன மாரி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எபிசோட் உண்மையிலேயே பங்கமா இருக்கு. நம்ம ஹீரோயின் ஒரு சம்பவம் ஒண்ணு செஞ்சு விட்டுருவா எபிசோட்ல. அதெல்லாம் பார்க்கணுன்டா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கலாம்னு பாப்பா. நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன்ல காட்டிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரே ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லே நம்மட அணை நம்மட பட்லர் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க வந்துட்டீங்களா மேடம் அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு என்ன அப்படின்ன மாதிரி கேட்பா. அவ சொல்லிட்டு இருப்பா, உங்களோட ஃபேஸை பார்த்தாலே ஃபேஸ் ரியாக்ஷன் நல்லா இல்லையே அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பா. எதோ ஒன்றும் மறைக்கிறீங்க, மூளையில போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க போல அப்படின்ன மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இவ எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திப்பா. அப்ப சொல்லிக்கிட்டு இருக்கா, அதுவா நான் வந்து நார்த் சைடுல வந்து மெர்ச்சன்ட் கில்ட்ட கொண்டு வரலான்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. ஆனா அதுக்கு நிறைய எக்ஸ்பென்சிவா செலவாகும் போலயே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம 10 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பிளானை நம்மட லூட பிரதர் போட்டிருப்பாங்க. அதுல நிறைய பிரச்சனை வந்து அதை அவனே சமாளிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பத்தி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதை கேட்டோன்னே நம்மட அணையா நோ ப்ராப்ளம் மேடம். நீங்க சொல்ல வர்றது என்னன்ட்டு எனக்கு அழகா புரியுது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருந்தீப்பா. இப்போ நார்த் சைடில் ஒரு ட்ரேடிங் கம்பெனி இல்லை. அதில் நம்ம ஒரு கம்பெனியை கொண்டு வந்தோம்னா அது அதிகமாக லாபம் ஈட்டுங்க. ஆனாலும் நம்மட லூட பிரதர்ற மாமாட ஃபெமிலி இருக்கு. வேவ்ஸ்ன்ற ஒரு ஃபெமிலி ஒன்று. அந்த வேர்ஸ் ஃபெமிலி வந்து அதை தடுத்திருப்பாங்க. நார்த் சைடில் ஒரு மெர்ச்சன்ட் கில்ட் கொண்டு வரப்போற அப்படின்ன மாதிரி. அதை பற்றியே நானே சொல்லிக்கிட்டு இருப்பா நம்ம ஹீரோயின்ட்ட. நம்ம ஹீரோயின் பாப்பா அந்த பொம்பளைக்கு என்ன அவ்வளோ தெரிஞ்சிருச்சு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருந்தீப்பா. அப்ப நானி சொல்றா, அவங்க 2 பேரும் திருமணம் முடிக்கக்குள்ளயே வந்து அந்த ஃபேமிலி ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு மேடம். இதெல்லாம் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயினுக்கா கடுப்பா இருந்துச்சு. நான் ஒண்ணு நினைச்சா இன்னொன்னு நடக்குது அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கடும் கோவத்துல இருந்து இப்ப நம்மட நானி ஐடியா குடுக்குறா. கொண்டு வரலங்க. அதுக்கு ஒரே ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கு. சொல்லவா? அப்படின்ற மாரி சொல்லிப்புட்டு நம்மட பேசலியன் ஃபேமிலிய சேர்ந்த நம்மட அலெக்ஸ பத்தி சொல்றா. அலெக்ஸ்ட்ட நீங்க உதவி கேட்டீங்கன்னா, அவர் உண்மையிலேயே செஞ்சிருவாரு உங்களுக்காக வேண்டி அப்படின்ற மாரி சொல்லுவார். நம்ம ஹீரோயின் பாப்பா, இவ என்னது திடீர்னு மாதிரி அவனை இழுக்குறா அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயினை பார்த்து அணை சொல்லிக்கிட்டு இருக்கியா, நீங்க மட்டும் அவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. எங்களாடு உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவார். அவர் முடிவெடுத்தாருண்டா செய்யலுங்க. ஏன்டா அவர் அந்த ப்ரோக்ரஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் உண்மையிலேயே அதில் கை திறந்தவர் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்திப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்கிறா, சரி சரி அவன்கிட்ட உதவி கேட்டு செய்யலுங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனை உண்மையிலேயே ரொம்ப தீவிரமா போய்த்துட்டு இருக்கேன். நம்ம இந்த லூ எஸ்டேட்டை சுத்தி நம்மளோட லூட பிரதர் சீக்ரெட் தான் பேய்த்துட்டு இருக்கீங்க. அதுல நம்ம ஹீரோனுக்கு ஒரு சந்தேகமும் வந்துருக்கீங்க. இதெல்லாம் சுத்தி நடக்கிறதே நம்மளோட லூட பிரதரை தான். இதுல ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமா அப்படின்ன மாதிரி நம்மளோட ஹீரோயின் நினைச்சிட்டு அனைட்ட சொல்றா. கடைசியா நம்மளோட லூட பிரதர் வந்து கேபிட்டலுக்கு தான் பேய்த்திருப்பாங்க. அவன்ற ஆர்மியை கூட்டிக்கிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துக்கின்ற சீக்ரெட் தான் யாருக்கும் தெரியும். அந்த இம்பீரியல் ஃபேமிலி இது பின்னால இருக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிப்பா. இதை பத்தின தெளிவான விளக்கம் போற எபிசோட்ல பார்க்கலாம் நண்பா. அதெல்லாம் இதை பெருசா கண்டுக்கல தேவை. நம்மளோட அணையா கையில குத்திட்டு சொல்லிட்டு இருப்பா. ஆமா ஆமா மேடம், நீங்க எப்படி கண்டுபிடிக்கீங்க? நீங்க ஒரு ஜீனியஸ். இதை பத்தி நீங்க கவலைப்படாங்க, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு நிறைய பேர் எல்லாம் கைவசம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீப்பா. அணை சொல்றா, இதுக்கெல்லாம் பின்னலாம் அந்த இம்பீரியல் ஃபேமிலி இருக்கின்ற விஷயம் எங்கடா லேடிக்கு தெரிஞ்சிருச்சு. லேடி உண்மையிலே புத்திசாலின்னு நம்ம ஹீரோனை புகழ்ந்து பேசி போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியா. 5 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்துக்கிட்டு ஹெரியமாண்டைக்கில நம்ம ஹீரோயின் நம்மட பட்லரும் கூர்ந்து கவனிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அணை சொல்லிக்கிட்டு இருக்கியா, நம்மளோட டியூக்கல் ஹவுஸுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. மெர்ச்சன்ட் கில்ட் வந்து தாழ்ந்த நிலைக்கு போயிட்டு அப்போ மக்கள்லாம் கொந்தளிக்க தொடங்கிட்டாங்க. என்ன செய்யறேன். அப்போ நம்மளோட லூட பிரதர்கம் வந்து ஏதோ ஒரு கான்ட்ராக்டை போட்டு அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தினார். நம்மளோட பட்லருங்க ஆமா ஆமாங்கிட்டு சப்போர்ட் சொல்லிக்கிட்டு இருந்திப்பார். அவருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்கிறா, லுடியன் டியூக்டம்
அதுல வந்து பாதுகாப்பெல்லாம் எப்படின்னு கேட்கவும், நம்மட பட்லர் சொல்லிட்டு இருக்கார், "பாதுகாப்புக்கெல்லாம் நெறைய ஆர்மிஸ், நைட்லாம் இருக்காங்க நம்மட இடத்துல. அத பத்தியெல்லாம் கவலைப்பட தேவையில்ல. நைட் கமாண்டர்ஸ் மட்டும் ஒரு 15 பேர்கிட்ட இருக்காங்க." அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லுவோம். அத கேட்டு நம்ம ஹீரோயின், அப்படியா?" அப்படின்னு கேட்டுப்புட்டு, அப்ப சுத்தி உள்ள பாதுகாப்பு இந்த மென்ஷன் அப்படின்ன மாரி கேட்கவும், அவன் ஒரு மாரி தயங்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, அப்போ நான் இப்போதைக்கு வெளி பிரச்சனைய பத்தி கவலைப்படாம நம்மட ஃபேமிலில உள்ள பிரச்சனைய ஃபர்ஸ்ட்டு நான் தீர்க்கணும் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருந்தீப்பா. ஃபர்ஸ்ட்டு இந்த மென்ஷனுக்கு பாதுகாப்பா சுத்தி உள்ள வால்ஸ் எல்லாம் பாதுகாப்பா எழுப்பணும்ன்டைக்குல நம்மட பட்லர் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்மட முந்தைய டியூக் இருக்காரே, அவரே ரொம்ப பாதுகாப்பா மெஜிக்கெல்லாம் பயன்படுத்தி செஞ்சிருக்காரு. அதால எந்த வார் நடந்தாலும் இந்த ஹவுஸுக்குள்ள வர முடியாது மேடம் அப்படின்ன மாரி சொல்லிட்டு இருந்தீப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "ஐயோ! அது பழசா பயந்துட்டு தானே செய்வா" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தீப்பா. அதால நம்ம ஹீரோயின் அவன அணையையும் பார்த்து ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. "கொஞ்சம் கிட்ட வாங்க உன்ட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்ன மாரி சொல்லிப்புட்டு நம்ம ஹீரோயின் 2 பேரும் காதுலயும் ஏதோ ஒண்ணு ஒளர்றா. உளர்னது பிறகு அவங்களா, "புரிஞ்சுது மேடம். எனக்கே புரிஞ்சுது. நான் அத படிச்சேன்டேக்கல. நானும் தான் மேடம்" அப்படின்ன மாரி நம்மட அணைய சொல்லிட்டு இருந்தீப்பா. அணையா ஒரே சந்தோஷமாயிருவா. "நான் நாளைக்கே கான்டாக்ட் பண்றேன் பிளக்க. பிளக் உங்கள பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க வந்து உங்களோட மேரேஜுக்கே வரலான்னு தான் இருந்தாங்க. ஆனா என்ன வர முடியாத ஒரு நிலையா போயிட்டு. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாங்க மேடம். பிளக்க நான் கான்டாக்ட் பண்றேன்டேக்கல." நம்ம ஹீரோயின் திருதிருன்னு முழிச்சிட்டு இருப்பா. "எது பிளக்கா?" அப்படின்ன மாரி. அப்ப அணை சொல்லிட்டு இருக்கேன், "ஆமா கோல்டு கூடயும் உங்களோட மேரேஜுக்கு வரலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க டச்சஸ பார்க்கறதுல அவங்க 2 பேரும் ஆர்வமா இருக்காங்க. கோல்டு, பிளக்ன்னைக்குல." நம்ம ஹீரோயின், "என்னம்மா சொல்றா? கோல்டு, பிளக்கா?" அப்படின்ன மாரி பார்த்துட்டு இருந்தீப்பா. அப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தான் சிச்சுவேஷன் பேடா போய்த்துட்டுடியே அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் தலைவலியில தூங்கிட்டு இருந்தீப்பா. அப்ப நம்மள அலெக்ஸ்ட்ட விட்டுருப்பா எல்லாத்தையும் இந்த ப்ராப்ளத்த பத்தி. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, அவன்ட்ட ஒண்ணும் சொல்லப்போறா, அந்த ஃபேமிலிக்கிட்டயே போப்போறான்னு நம்ம ஹீரோயின் இருந்திருப்பா. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பேப்பர்லாம் குடுத்திருப்பா. "இந்தாப்பா பார்த்துக்கப்பா, பாசிலியான் ஃபேமிலியோட பிரான்ச்ச இந்த நார்த் சைடு கொண்டு வாப்பா" அப்படின்ன மாரி குடுத்திருப்பா. ஏன்டா நம்ம ஹீரோயின் நினைக்க பார்க்குறா, அவங்க ஆனா எனி டைம் எப்ப வேண்டாலும் கான்டாக்ட் பண்ணுன்னு அவங்க ஆனா சொன்னாங்க. அதால கான்டாக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு மாரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு, இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணலான்னு இருந்தேன். அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து. பரவால்ல போ அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்தீப்பா. சிச்சுவேஷன் கொஞ்சம் பேடா போறதால. நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குறா, அண்ணே வந்து கோல்டு, பிளக்குன்னு சொல்லிட்டு இருந்தத பத்தி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. "இவ என்னத்த வின் பண்ணண்டு ஹரியா" அப்படின்னு விட்டு நம்ம ஹீரோயின், "என் ஃபேஸ் அப்படி இருக்கிறத பார்த்து நான் கோவப்படுறேன்னு நினைக்கிறத" அப்படின்ட்டு அண்ணைட்ட சொல்லுவோம். "அண்ணே எனக்கு புரிஞ்சுது மேடம்." அண்ணே சொல்றா, "கோல்டு சரி, பிளக் தான் உங்கள கான்டாக்ட் பண்ண துடிச்சிட்டு இருக்கு" அப்படின்ன மாரி சொல்லத்தன நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துப்புட்டு தலையிலேயே கைய வச்சுப்பா. "இவ என்னத்தம்மா சொல்றா? பிளக்கா?" அப்படின்ன மாரி பார்த்துட்டு இருந்தீப்பா. சரி, சரி நான் போய் இது கொஞ்சம் வார்மான வாட்டர்ல ஃப்ரெஷ் அப் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிருப்பா. பார்த்தா நம்மட அணைய ரெடி பண்ணிட்டு இருந்தீப்பா வாட்டர். அணை சொல்லிட்டுச்சா, "இது இன்னும் கொஞ்சம் ஹாட் ஆகணுங்க மேடம். அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா?" அப்படின்னு மாரி கேட்கவும் நம்ம ஹீரோயினும் அத பார்த்துப்புட்டு, "சரி, சரி கொஞ்சம் வெயிட் பண்றேன்" அப்படின்னு மாரி சொல்லிப்புட்டு 2 நாள் கூடியோ பெட்ரூம தயாரிச்சுட்டு இருந்தா. என்ன செஞ்சவர் உண்மையிலேயே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான்னு விட நம்ம ஹீரோயின் பாராட்டியிருப்பா. அதுக்கு அணையா ரொம்ப சந்தோஷமாயிருவா. "நானே இத செஞ்சேன் மேடம். நீங்க பாராட்டுங்க பாராட்டுங்கன்னு" அவ சிரிச்சுட்டு இருந்தீப்பா. அப்ப நம்ம ஹீரோயின பார்த்து சொல்றா, "நீங்க அத நேரடியா போய் இத பார்க்குறீங்களா? உங்களோட பெட்ரூம் அன்னைக்குல." நம்ம ஹீரோயினும், "வாட்டரும் ஹீட் ஆவணும். சரி இப்ப இது பார்க்கலாம்" அப்படின்ன மாரி கிளம்பியிருப்பா. கட் பண்ணா நம்மட அண்ணே வந்து கடிகார முள்ள புடிச்சு பின்னால 3 ஸ்டெப் பேக் தள்ளியிருப்பா. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயின், "இவ என்ன செய்றா அன்னைக்குல?" பக்கத்துல உள்ள அலுமாரியில 3 தட்டு தட்டியிருப்பா. தட்டுன உடனே டோர் ஓப்பன் ஆகுங்க. நம்ம ஹீரோயினா டவுட்டோடையும், ஆச்சரியத்தோடையும் பார்த்துட்டு இருப்பா. அப்போ "உள்ள வாங்க மேடம்" அப்படின்ன மாரி கூப்பிடுவா. நம்ம ஹீரோயின் உள்ள போய் பார்த்தா, பாசலியான் ஃபேமிலில உள்ள நம்ம ஹீரோயின்ற ரூம அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க டியூக்கல் ஹவுஸ்ல வச்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹீரோயினா வாய பொளந்து பார்த்துட்டு இருந்தீப்பா. "அண்ணே சொல்லிட்டு இருக்கா, இது உங்களுக்கு புடிக்கலையா? நீங்க ஹாப்பி இல்லையா?" அப்படின்ன மாரி கேட்கவும் நம்ம ஹீரோயினா, "இல்ல, இல்ல ஃபைன் தான்" அப்படின்ன மாரி சொல்லி சிரிச்சுட்டு இருந்தீப்பா. இருந்தாலும் மனசுல இந்த பொம்பள என்னமோ அப்படி வேலை பார்க்குறா அப்படின்ன மாரி இருந்துச்சுங்க. நம்ம ஹீரோயினா டவுட்டோட பார்த்துட்டு இருந்தீப்பா. அப்ப அங்க ஒரு பவுச் இருந்துச்சுங்க. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு நம்மட ரிச்சர்ட் ஞாபகம் வந்தீப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஒருத்தன தப்பிச்சு விட்டுருப்பா. அவன பத்தி நினைக்கிறா. அப்ப நம்மட அண்ணே மென்ஷன் பண்ண அந்த பிளக் வந்து அசாசின் கில்ட்ட தான் இந்த பொம்பள பிளக்ன்னு சொல்றாவா. இந்த பொம்பள இருக்காவே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தீப்பா. இத பார்க்கையிலேயே அந்த ரிச்சர்ட் பயபிளோட ஞாபகம் வருது. அவனுக்கு நெறைய மணி குடுத்து தான் அனுப்பினேன். அத வச்சு அவன் சர்வே ஆவான்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. கட் பண்ணா அசாசின் கில்ட் அதத்தான் காட்டிட்டு இருக்காங்க. அதுல பேர் தான் பிளக். அப்ப அங்க ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். ஒருத்தன் உள்ள புகுந்துட்டான் அப்புட்ன மாரி. ஒருத்தன் டேக்கர எடுத்துக்கிட்டு ஒத்தாளா அந்த இடத்திலேயே பூந்திருப்பான். அங்க உள்ள ஆட்களா, "அவன இப்பவே ஸ்டாப் பண்ணுங்கடா. அந்த பிளாஸ்டர
தடுத்து நிறுத்துங்கடான்னு கத்திட்டு இருந்தீப்பான். அவனா தனியால இறங்கி சம்பவம் செஞ்சுட்டு இருந்தீப்பான் அந்த இடத்துலயே. ஒருத்தன் விடாம எல்லாரையும் போட்டு வெட்டி தள்ளிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மேல இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இவன் உண்மையிலேயே இம்ப்ரெசிவா தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். இவனை பார்க்கலயே கொஞ்சம் ஆர்வமா தான் இருந்துச்சு அப்படின்ட்டு அவன் மேல இருந்து பார்த்துட்டு இருந்திப்பான். இவனா அங்க உள்ள எல்லாரையும் கொண்டு தள்ளிக்கிட்டு இருந்திப்பான். அப்ப அவன் பார்க்குறான். இவன் உண்மையிலேயே ஒரு நைட் கமாண்டர் அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கான் அப்படின்ட்டு மேல இருந்து அவன் கண்காணிச்சிட்டு இருக்கான். அவன் கீழே சண்டை போடுற எல்லாத்தையும் பார்த்துட்டு பெர்ஃபெக்ட் அப்படின்ன மாதிரியெல்லாம் சொல்லி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்திருப்பான். அதே சேம் டைம்ல டோரை தொண்டுட்டு அவனே உள்ள வந்திருப்பான். இவன் பார்க்குறான் என்ன ஸ்பீடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கான லார்ட் ரிச்சர்ட் அப்படின்ன மாதிரி கூப்பிடுவான். நம்ம ரிச்சர்ட்டா ஆமா அப்படின்ன மாதிரி சொன்னோன்னே மண்டி போட்டுருவான். நீங்க வருவீங்கன்னு ஆல்ரெடி மாஸ்டர் சொல்லிட்டார். அதில் உங்களுக்கு நான் மரியாதை செலுத்துறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே. நம்மளோட ரிச்சர்டுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்தீங்க. எது மாஸ்டரா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படின்ட்டா உங்களோட அசாசின் கில்ட மாஸ்டரை நான் மீட் பண்ணலான்னு சொல்றீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கெத்தா சொல்லிட்டு இருப்பான். அந்த இடத்துல கட் பண்ண நம்ம ஹீரோனு கெட்ட கனவா ஒன்று வந்துருக்கீங்க. நம்மளோட ரிச்சர்டை பத்தி நம்ம ஹீரோன் அதெல்லாம் பத்தி நினைச்சுட்டு என்ன ஒரு நைட் மிரர் இது அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டிட்டு இருந்து இப்ப நித்திரையில இருந்து எழுப்பி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா தூங்கலான்னு பார்த்தா அந்த அணை சொன்ன அந்த பிளக் அசாசின் கில்ட் வந்து ஞாபகத்துக்கு வருது. அதுலயும் அந்த ரிச்சர்ட்ன்றவன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்துப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் எப்படியும் ஒரிஜினல் ஸ்டோரியில அவன் வந்து ஒரு அசாசின் கில்ட்டோட மாஸ்டரா மாறிடுவான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு ஜெயிக்கலே அணை உள்ள வரா. மேடம் நீங்க எழுந்திருச்சிட்டீங்களா, உங்களுக்கான முக்கியமான செய்தி அப்படின்ட்டு உள்ள வருவா. உள்ள வந்துட்டு சொல்லிட்டு இருக்கியா ஏர்லி மார்னிங்கே பிளக்கை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனா சாக்க பாப்பா. பிளக்குக்கு இப்போ புது மாஸ்டர் ஒரு ஆள் வந்திருக்கின்றீங்களா நம்ம ஹீரோனு புரிஞ்சு போச்சு. அது நம்மட ரிச்சர்ட் தான் அப்படின்ன மாதிரி பட்லர் கேட்கிறாரு என்ன அட்டாக்கா யாரு அப்படின்ன மாதிரி அவர் சாக்கோட கேட்டுட்டு இருப்பாரு. நம்மட மெய்டா அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாமல அப்படின்னு நம்மட மெய்டி சிரிச்சிட்டு இருந்து இப்ப அவர்கிட்ட வேற ஏதோ சொல்லி நம்ம மெய்டி சமாளிச்சிருப்பா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் ஷாக்கா இருந்துச்சு. ஏன் இது இப்ப சடனா நடந்துச்சு, அவன் கொஞ்ச நாள் டைம் எடுத்து தானே இதெல்லாம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஷாக்கோட பார்த்துட்டு இருந்தீப்பா. பட்லரா நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் மேடம். நம்மட மென்ஷனை சுத்தி உள்ள அந்த இடமெல்லாம் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயினா ஒரு மாதிரி நடந்து பெய்துட்டு இருந்தீப்பா. அந்த பேண்டோரா புக்ஸை நான் பெஸ்ட் தொறந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் திறக்கல அப்படின்ன மாதிரி ஏதோ ஒரு புக்ஸை நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு பெய்துட்டுப்பா. நான் முதல்ல என் மைண்டை காம் பண்ணணும்னு நம்ம ஹீரோயின் லைப்ரரிக்குள்ள நுழைஞ்சிருப்பா. லைப்ரரியில போய் ஏதாச்சும் ஒன்று புக்கை ரீட் பண்ணுவோம். நம்மட அந்த அந்த ரெண்டு குழந்தைங்களும் இதுக்கெல்லாம் இருக்கீங்க. அதுலயும் கொஞ்சம் பார்ப்போம்னு நம்ம ஹீரோயின் உள்ள வந்து அங்க ஒரு கடிகாரம் ஒன்றும் சம்மந்தமே இல்லாம நின்றுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் பாக்குறா என்ன இது சம்மந்தம் இல்லாம இங்க நிக்குதுன்னு பார்த்துப்புட்டு நம்மட அணை செஞ்ச மாதிரி உள்ள வந்து 3 ஸ்டெப் பின்னால தள்ளி பார்த்துருப்பா. என்ன நடக்குன்னு பார்ப்போம்ன்ற ஒரு ஆர்வத்துல பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா இது அதுவா மட்டும் இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிப்புட்டு பார்த்தா அதே டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கா ஷாக்கு. என்னடா இது அப்படின்னு அவரு பார்த்துட்டு இருந்தீப்பா. ஒரு சீக்ரெட் ரூமே இருந்துருச்சு உள்ள. நம்ம ஹீரோயினா வியந்து பெய்த்துருவா. வாயை பொளந்துட்டு இருந்தீப்பா. என்ன இது உள்ள இப்படி பெய்துட்டு இருக்கு, ஒரு சீக்ரெட் பேஸே சடனா ஓப்பன் பண்ணப்பட்டு அப்படின்னு பார்த்துட்டு உள்ள போவா. நம்ம ஹீரோயின் உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலான்னு போவா. இதுக்குள்ள ஏதாச்சும் கோல்டு டைமண்ட் வேற ஏதாச்சும் ஒரு ட்ரெஷர் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு கொண்டு உள்ள பார்த்துட்டு பெய்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துப்புட்டு நான் எதிர்பார்த்தமே ட்ரெஷர் ஒண்ணு கண்ட கண்ணுல படல அப்படின்னு சொல்லிப்புட்டு அநேகமா நான் நினைக்கிறேன் இது ஒரு சீக்ரெட் பேசேஜ் அப்படின்ன மாதிரி. அப்ப நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி பாக்குறா. இதை நான் பாஸ்ட்ல செதுக்கிருப்போம் போல அந்த மென்ஷன்ல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு போட்டு அங்க பாக்குறா. பார்த்தா ஒரு டோர் ஒன்று இருந்துச்சு. இந்த டோரை என்னால ஓப்பன் பண்ண முடியுமான்னு போட்டு நம்ம ஹீரோயின் அந்த டோருக்கிட்ட போ. அப்போ சவுண்ட் ஒன்று கேட்கும். நீங்க உங்களோட பிளட் லைனை ஹைட் பண்ணது சரியாவா உங்களுக்கு? நீங்க உண்மையான ரத்தமே இல்லை. உங்களை பெத்ததே உங்க அம்மா செஞ்ச தவறு அப்படின்ன மாதிரி எல்லாம் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆள். நம்ம ஹீரோயினா அந்த வார்த்தையெல்லாம் கேட்டோன்னே ஷாக் ஆயிருவா. யாருன்னு பார்த்தா அந்த வில்லி அங்க கத்திட்டு இருந்தீப்பா. நான் உங்க மாமாட்ட சொல்ல சொன்னதை சொல்லலையா நீங்க அப்படின்ட்டு அரட்டிக்கிட்டு இருப்பா. நான் என்ன சொன்னேன் அந்த பொம்பளைய வந்து இந்த இடத்துல இருந்து இல்லாதாக்கணும். அவ உண்மையிலேயே டச்சஸ் ஆவான்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி நான் திட்டிக்கிட்டு இருந்தீப்பா. அவ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கியா நார்த் சைடுல அவளோட மெர்ச்சன்ட் கில்ட்ட கொண்டு வர போறாங்களாம் அந்த பாஸ்டலியன் ஃபேமிலியோட அவங்களோட ட்ரேடிங் அவங்களும் அப்படின்னு மாதிரி சொல்லி திட்டிட்டு இருப்பா. நம்மளோட மரியாதை வரும் கையை பிடிச்சி நடுங்கிக்கிட்டு இருந்தீங்க முள் பயத்துல அவ திட்டுலாம். நீங்க இப்ப நான் சொல்றதை பத்தி சொல்லுங்க உங்க மாமாட்ட. மெர்ச்சன்ட் கில்ட்டும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல எங்களுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு வானம் அப்படின்ன மாதிரி உங்க மாமாட்ட சொல்லணும் விளங்குதா. இதெல்லாம் ஏன்டா உங்களோட ஃபாதர் முன்னாலேயே சொன்ன ப்ராமஸ். ஆல்ரெடி உங்களோட
உங்களோட ஃபாதர் இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணி தான் வச்சிருக்காரு. அதெல்லாம் நீங்க இப்ப சொல்லுவீங்களா மாட்டீங்களான்னு அரட்டிக்கிட்டு இருப்பா. மரியானா டிவோரும் பயந்துகிட்டு இருக்கும் போல. அப்ப நம்ம ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. இதுக்கு பிறகு அவளால எந்த தொல்லையும் உங்களுக்கு வந்திக்கிட்டா ஆண்டிட்ட உடனே சொல்லணும் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. மரியானாவும் புரிஞ்சுது அப்படின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பா. ஆனா இப்போ மரியானாக்கா அத நினைச்ச உடனே இல்ல இல்லன்னு மரியானா கத்திரிப்பா. நீ இப்ப என்னடி சொன்னான்டைக்குல மரியானா, நான் சொன்னேன் மாமா கிட்ட நான் அப்படி சொல்லவே மாட்டேன் அப்படின்ன மாரி சொல்லவும் அவ ஹஹஹஹ! என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம். அந்த பொம்பள 2, 3 தடவ உங்களோட நல்லபடி நடந்துக்கிட்டான்டா, புடிச்சு போச்சா? அவட உண்மையான முகம் தெரியாம இருக்கு உங்களுக்கு. தெரிஞ்சுக்கி அதுக்கப்புறம் நீங்க அனுபவிப்பீங்க. அப்டின்ன மாரி சொல்லக்குள்ள மரியானாவும் டியோரும் ஷாக்கோட பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப வாய மூடிக்கிட்டு ஏதோ ஒண்ண சொல்ல வருவா. நம்ம ஹீரோயினா ஒரு பஞ்ச் ஒண்ண வச்சிருப்பா அந்த இடத்துல. டோர தொறந்துட்டு அந்த பொம்பள பயந்து கத்திருப்பா. நம்ம ஹீரோயினா யூ அப்டின்ன மாரி சொல்லி அவங்க நேரா பஞ்ச வச்ச வந்திருப்பா. நீ அந்த குழந்தைங்கள பயப்பட வச்சுக்கிட்டு இருக்க அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் டெரரா சொல்லிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வந்தோனே ஒரு ப்ரெஷர் ஒண்ணு கிரியேட் ஆகும். அதிலயே அந்த பொம்பள பயந்து வைத்துருவா. நம்ம ஹீரோயின்ற ஃபேஸ பார்க்கணுமே அப்படியே சைக்கோபாத்ன்ற மாதிரி இருந்துச்சு நம்மோட ஹீரோயின்ற ஃபேஸ். ஒரு மாதிரி சைக்கத்தனமா சொல்லிடுப்பா. "நீ இப்ப என்ன சொன்ன அந்த குழந்தைங்கள பார்த்து?" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருந்திருப்பா ஒரு மாதிரி. பொம்பளையா இல்ல, இல்ல. இவ ஏன் இப்படி நடந்துக்கிறா? அப்டின்ன மாரி பாக்கேக்குள்ள நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவட ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுத்து சொல்லிக்கிட்டு இருப்பா. "நீ இப்ப ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன?" அப்டின்ன மாரி கேட்பா. அந்த பொம்பளையா ஒரு மாதிரி பெய்த்துருவா. மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. "உனக்கு தான் அந்த மேரேஜ்ல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லையா? அப்ப என்னத்துக்கு இங்க வந்து என்னையோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ ஏன் வேற ஒருத்தன லவ் பண்றியா? அப்ப என்னத்துக்கு என்னையோட பிரச்சனை பண்ற?" அப்டின்ன மாரி அவ பதட்டத்துல ஏதோ ஒண்ணு உளறிக்கிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோயினா, "யாரு சொன்னா உன்கிட்ட? உன்ன வாய மூடு" அப்டின்ன மாரி சொல்லுவா. பேசுற வார்த்தைய பார்த்து பேசி நம்ம ஹீரோனுக்கா நரம்புல எல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு ரத்தம். யாரு சொன்னா நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன் அப்படின்ன மாதிரி. உனக்கு யார் அப்படி சொன்னா அப்படின்ன மாதிரி டெரரா கேட்டுட்டு இருந்தீவா. நான் வந்து இந்த லுடியன் ஃபேமிலியோடைய டச்சஸ், அது மட்டும் இல்லாம மரியானா டிவோர் ஆண்டி நான் தான், அது எந்த சூழ்நிலையிலையும் மாறாது அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு நீ இப்ப ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பிளட் லைன் அது இதுன்னு ரிலேட்டபிள் ஸ்டோரி ஒன்று பேசிட்டு இருந்தியா. அது எதுவும் எனக்கு தெரியா. ஆனா குழந்தைங்கள மிரட்டுறது, குழந்தைங்களுக்கு மேல இப்படி அபத்தமான பழிய போட்டுக்கிட்டு அவங்களோட மனச கஷ்டப்படுத்துற மாதிரி பேசின இன்னொரு தடவை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அவ போட்டு மிரட்டிட்டு இருந்தீப்பா. அவவா இதுக்கு பிறகு சோலி முடிஞ்சிட்டு அவ பார்த்துட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் பின்னால திரும்பி பாக்குறா. அவங்க 2 பேரையும் மரியானா ஒரு மாதிரி பாவமா மூஞ்ச வச்சிட்டு இருந்தீப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறா, இவ உங்களுக்கு அடிச்சாவா அப்படின்ன மாதிரி. டிவோர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல இல்ல அவங்க எங்களை அடிச்சல, எங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் தந்தாங்க, அடிக்கல அப்படின்ன மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயினா தண்டனை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இருந்துச்சுங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சைக்கத்தனமா நடந்துகிட்டு இருந்தீப்பா அந்த இடத்துலயே. நான் பொம்பளைய போட்டு குலுக்கிக்கிட்டு இருந்தீப்பா. இந்த இடத்த விட்டு வெளியே போடி அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி டெரரான பேச வச்சுட்டு கத்திட்டு இருந்தீப்பா. ஒரு மாதிரி ஃபுல் சைக்கோவாவே மாறி இருப்பா நம்ம ஹீரோயின். சடனா அந்த பொம்பளையே நம்ம ஹீரோயின்ட்ட இருந்தா இதே இடத்துல நம்மளோட கதை முடிஞ்சிரும்ட்டு அந்த இடத்த விட்டு ஓடி இருப்பா. நம்ம ஹீரோயின் திரும்பி பேச மாத்திக்கிட்டு, நீங்க ஓகே தானே, பயந்துட்டீங்களாண்டைக்குல ஆண்டி, இதெல்லாம் நீங்க அங்கிள்கிட்ட சொல்லாம மறைச்சோனுங்க அப்படின்ன மாதிரி மரியாதை சொல்லிக்கிட்டு இருந்தீப்பா. நம்ம டிவோரும் அதான் சொல்லிட்டு இருந்தீப்பா. இதில் நாங்க சீக்கிரட்டா வச்சுக்கல போறோம் மரியானா டிவோர் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தீப்பா. ஏன் நீங்க இதெல்லாம் உங்களோட அங்கிள்கிட்ட சொல்ல வேணான்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு முதல்ல நீங்க அந்த ஃபுல் ஸ்டோரிய சொல்லுங்க. அத கேட்டது பிறகு நான் முடிவெடுக்கிறேன்றைக்குல அதோட சொல்ல ஆரம்பிச்சதோல, எங்க அம்மா வந்து உண்மையிலேயே அந்த வெவ்ஸ் ஃபேமிலிய சேர்ந்தவங்க இல்ல. அவங்க வந்து ஒரு காமனர். அந்த வார்த்தைய கேட்டோனே நம்ம ஹீரோயின் எனக்கு புரியுது அப்படின்ன மாரி சொல்லிட்டு இருந்தீவா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி 2 பேரும் மேரேஜ் நடந்தது பிறகு அந்த ஃபேமிலி வந்து நம்மோட லூட பிரதர மிரட்டி பணம் சம்பாதிச்சுட்டு இருந்துச்சாங்க. அவளோட காமனர்ன்ற விஷயத்த வெளிய சொல்லாம இருக்கிறதுக்காக வேண்டி, அந்த சீக்ரெட்ட மெயின்டெயின் பண்றதுக்கு 2 ஃபேமிலியும் கான்ட்ராக்ட் போட்டுருச்சு. அப்புட்ன்னு நம்ம ஹீரோயினுக்கு இப்ப விஷயம் தெரிய வருது. அவ சொல்லிட்டு இருக்கா, "என்ன இருந்தாலும் நாங்க இனிமே உங்கள ஆன்ட்டின்னு கூப்பிடல" அப்புட்ன்ன மாரி மரியானா ஃபேஸ ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்லுவா. நம்மோட டிவோரா கண்ணெல்லாம் கலங்கிருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, "ஆமாங்க. அதுல என்னாச்சு? நீங்க என்னைய ஆன்ட்டின்னே கூப்பிடுங்கன்னீங்களே, அதெல்லாம் ஒரு மாதிரி பேசிச்சு போல். இவ்வளோ நடந்தது பிறகு நாங்க அப்படி கூப்பிடுறோம்" அப்புட்ன்ன மாரி சொல்லவும், "அதென்ன அது ஒரு ரிலீஃப் தான். நீங்க என்னைய ஆன்ட்டின்னே கூப்பிடுங்கன்னீங்களே" அது ஷாக் ஆயிரும் மரியானா. "நீங்க எத மீன் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும் நான் உங்களோட ஆன்ட்டி தான். அது என்னைக்கும் மாறாது. யார் என்ன வார்த்தை சொன்னாலும் சரி, நான் உங்களோட ஆன்ட்டி" அப்புட்ன்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தீப்பா. அதெல்லாம் இருந்தாலும் நாங்க நோபல்ஸ் குடி இல்லையே அப்புட்ன்ன மாரி, நாங்க அந்த பிளட் லைனை சேர்ந்தவங்க இல்லைன்றைக்குல நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீங்க வந்து டியூக்கல் லுடியன் ஹவுஸை சேர்ந்தவங்க. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கீங்களே,
நிறுத்துங்க அப்படி பேசாதங்க அப்படின்னு நம்மளே மரியாதை கத்திரிப்பா. நம்ம ஹீரோயின் பாக்குறா அந்த குழந்தைகளுக்கு என்னஹா ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி பார்த்துப்புட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் இப்படி இதை உங்க மாமா கிட்ட இருந்து மறைக்கணும்னு முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க. அதை நான் ஒன்றும் தடுக்கல. இருந்தாலும் நீங்க இதை உங்க மாமாட்ட சொல்லாம மறைச்சிங்கண்டா அவர் எவ்வளவு கவலைப்படுவாருன்னு தெரியும் தானே அப்படின்னு மாதிரி சொல்லிக்கல. டிவோர் ஒரு மாதிரி பயந்துட்டு சொல்லிட்டுப்பான். இருந்தாலும் ஆண்டி அவங்கள்ட்ட சொன்னோம்டா அவங்க எங்களை வெறுத்தாங்கடா என்ன செய்யற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. நாங்க இனிமே அவங்களோட எரிச்சல வெறுத்து ஒதுக்கிருவாங்க எங்கள. அதெல்லாம் நாங்க வாய மூடிக்கிட்டு கொயாட்டா இருந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பா மரியானாவும். நம்ம ஹீரோயின் அதில் பேசுறதெல்லாம் பார்த்துப்புட்டு நான் கேட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிப்புட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டேன். இருந்தாலும் நான் சொல்றத கேளுங்க. உங்க மாமா உங்களுக்கு மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காரு. அவர் உங்களுக்கு மேல பாசம் இல்லாமல் அவங்களோட டெய்லி டின்னர் ஒரு நாள் தவறாம அவர் எவ்வளவு பிஸியான நாட்கள்லயும் உங்களோட சேர்ந்து சாப்பிடுவார். அவர் அவங்களோட சேர்ந்து சாப்பிடும்போது மிகவும் சந்தோஷமா இருந்திருப்பாரு. இருந்தாலும் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. உங்க மாமாட்ட சொல்ல வேணாம். ஆனா அது மட்டும் இல்லாம அவர் உங்களுக்கு மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கல. அதில் 2 பேரும் நம்ம ஹீரோயின் பேசுறத பார்த்துட்டு இருந்தீங்க. என்ன இருந்தாலும் நீங்க லூட ப்ரீசியஸான ஃபேமிலி அப்படின்ன மாதிரி சொல்லுவா. அதை கேட்டோடனே நம்மளோட லூவோட இருந்த ஞாபகமெல்லாம் அதுக்கு வந்துருக்கிங். ஆண்டி அப்படின்ன மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி பார்த்துட்டு இருந்திப்பா மரியானா. நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருந்துச்சு போல் 2 பேரும். ஒரு மாதிரி சென்டிமெண்ட் சீனா இருந்துருச்சு இந்த இது. அப்ப நம்ம ஹீரோயினுங்க அதில் கட்டி பிடிச்சி அரவணைக்கிட்டு இருந்திப்பா. திடீர்னு நம்ம ஹீரோயின் கடுப்பாகி சைக்கோ பேஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பண்ற பிரச்சனையால ஹாப்பியா மேரேஜ் ஆகிட்டு வந்து நிம்மதியா வாழலாம்னு நினைச்ச வாழ்க்கை நாசமா போகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் முரட்டுத்தனமா பல்ல கடிச்சிட்டு இருந்தீப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா, நீங்க ஒன்றும் கவலைப்படாங்க, என்ன இருந்தாலும் உங்க மாமா உங்களை கை விட மாட்டார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் நினைக்கிற அந்த சின்ன வயசுல இதில் எவ்வளோ எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டு பொம்பளைக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தீப்பா நம்ம ஹீரோயின். அதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றா, அந்த சுச்சுவேஷன்ல நான் இதை சொல்ல போறேன், இருந்தாலும் சொல்றேன், இதில் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தீப்பா. திடீர்னு டோருக்கு வழியா இருந்து சத்தம், ஏதோ நாய்ஸ் வந்துட்டு இருக்கு உள்ள இருந்து. நீங்க 2 பேரும் உள்ளே இருக்கீங்க மரியானா டிவோர், நான் உள்ள வாரேன். டோரை திறக்கிற சத்தம் யாருன்னு பார்த்தா நம்மளோட லூஹா அந்த இடத்துல என்ட்ரியை கொடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் நிக்கிற மரியானா டிவோரும் நம்ம ஹீரோயினுக்கு முன்னால அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துவிட்டு நம்மளோட லூவா வியந்து வைத்துருவாங்க. அப்ப பொம்பளை கேட்டுட்டுச்சா, மரியானா ஏன் அழுறீங்க நீங்க, டிவோர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீப்பா. நம்மளோட லூவா ஒண்ணும் பேசாம பார்த்துட்டு இருந்திருப்பான். நம்மட மரியானாவும் டிவோரும் கண் கலங்கி அழுதுகிட்டு இருந்துச்சு போல். நம்மட லூ சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏன் அழுறா மரியானா, என்ன காரணம்னு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பின்னால இருந்தாலும் பார்த்துட்டு இருந்திருப்பா. லூ அதில் பார்த்து அழுகாதங்க அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு இதில் உள்ள மெய்டை பார்த்து ஏதோ சொல்றாங்க. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினா ஷாக் ஆயிருவா அதே இடத்துலயே. அதோட எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கலுங்க. அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். பாய் கைஸ்.